மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 அக்டோபர் 15க்கு பிறகு டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் 30க்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களின் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும். புதிய காரியங்கள் எதையும் தொடங்கிடாதீங்க. அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு நிலையில், ஒரு குழப்பமான நிலையில் எந்த ஒரு புது காரியத்தையும் தொடங்காதீங்க. மற்றவரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க, இல்லைனா பிரச்சனை தான். பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். மனதில் இருந்ததை வெளிப்படையாக பேச போகிறீங்க. மனதில் இருப்பதையும் வெளிப்படையாக பேசுவீங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் கொடுக்க போகிறாங்க. அதை சிறப்போடு செய்ய போகிறீங்க. அதிகப்படியான சிந்தனைகளையும் மூழ்கி இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில். கடன் சுமையெல்லாம் குறைய போகின்றது. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்க போகின்றது. கடன் பிரச்சனை எப்படி குறையும்? வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்த்து லாபத்தை குவிக்க போகிறீங்க. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் கடன் அடைபடும். இன்னொரு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா, தொழிலும் செய்யலை வியாபாரமும் செய்யலை அப்படின்ட்டு இருப்பவர்களுக்கு எப்படி கடன் அடைபடும்? இப்படி தான் அடைபடும். அதாவது பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் அறிமுகமும் கிரகங்களின் நிலைகளால், கிரகங்களின் சாதகத்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகின்றது. இதன் மூலமாகவும் நீங்கள் லாபத்தை பார்த்து கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஆனால் வரக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம்தான். எந்த ஒரு திட்டத்தையும் சிறப்போடு செய்வீங்க. திட்டம் தீட்டி தான் எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபடுவீங்க. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. வேலையில் சற்று கவனத்தோடு நடந்து கொண்டால் வீண் விவாதங்களையும் தேவையற்ற பேச்சுகளையும் தவிர்த்து உங்களுடைய வேலையை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு. நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் பழைய நண்பர்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் சந்திக்க முடியும். அந்த நண்பர்கள் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு ஏற்றம்தான். வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம். எவ்வளவு பெரிய சிக்கலான காரியங்களையும் குரு பகவானினுடைய பக்க பலத்தால் எளிதாக சமாளிப்பீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் தேவைப்பட போகின்றது. குறிப்பாக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்குமே உங்களுடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் தேவைப்படும். மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது. உங்களை பிரிந்து சென்றவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் விரும்பி வந்து பேச போகிறாங்க. வேலையில் அனுகூலமான பலன்கள் சனி பகவானால் கிடைக்க போகின்றது. இந்த காலகட்டம் சனி பகவானினுடைய வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் மற்றும் சனி வக்கரப்பெயர்ச்சி முடியும் காலகட்டம் இரண்டுமே நடைபெறுகின்றது. இதனால் சனி பகவானால் சில தீமைகளை நீங்கள் அனுபவித்தாலும், சில தீய பலன்கள் உங்களுக்கு கிடைத்தாலும், பல நல்ல பலன்களும் சனி பகவானால் கிடைக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம்.
உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானால் இந்த காலகட்டத்தில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்க போகின்றது. பழைய நினைவுகளை அசை போட போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் நுழைவதன் காரணமாக, ராசிக்குள்ளார நுழைவதால் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் மனம் செல்லும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்க போகின்றது. அதனால் கோவில் குளங்களுக்கு சென்று வரப்போகிறீங்க. சிறப்பான தெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு வரப்போகிறீர்கள். மனம் ஆன்மீக ரீதியாக பல நல்ல காரியங்களை செய்ய போகின்றது. பழைய காரியங்களை மீண்டும் அசைபோட்டு எதிர்காலத்திற்கு தேவையான சில காரியங்களை தற்போதே திட்டமிட்டு மிக பெரும் வெற்றியை பார்ப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்து நல்ல முடிவை பார்க்க போகிறீங்க. பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. மற்றவர்களை புரிந்து கொள்ள இந்த காலகட்டம்தான் சிறப்பான காலகட்டம். அதாவது இவனை நம்பலாமா நம்பக்கூடாதா, இவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு நன்மையை தான் செய்வாங்களா அல்லது தீமையை செய்வாங்களா, துரோகத்தை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பல குழப்பமான மனநிலையில் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நடக்க போகிறீங்க. வழக்கத்திற்கு மாறாகவும் சில நண்பர்கள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்களை பற்றி சிந்திப்பீங்க. நண்பர்களுடன் நேரம் செலவிடுவதற்கான காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. வேலை சுமை வேலை செய்கிற இடத்துல அதிகமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க. அரசியல் ரீதியாக அற்புத காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும். பல ஆண்டு காலமாகவே ஒரு கட்சி தொண்டனாகவே இருந்துட்டோம். கட்சிக்காக எவ்வளவோ உழைத்துட்டோம். ஆனால் இன்னமும் அடிமட்ட தொண்டனாகவே இருக்கிறோமே, நம்மளை யாருமே கண்டுக்கலையே, மரியாதை இல்லாமல் போயிடுமோ அரசியல் ரீதியாக அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழுந்து புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அரசியல் ரீதியாக இந்த காலகட்டத்தில் உங்களால் நிச்சயம் கொடிகட்டி பறக்க முடியும். குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை குரு பகவானும் சனி பகவானும் நிச்சயம் கொடுப்பார்கள். பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. பணம் உயர நீங்கள் ராகு கேது பகவான்களினுடைய வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பணம் குவியக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது. திருமண ரீதியாகவும் சிறப்பாக இருக்க போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு 5-6 வருடமாகவே ஒரு வரன் தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான வரன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. இவ்வளவு நாள் அலைந்த அந்த அலைச்சலுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய திருமணம் சிறப்பாக நடந்தேறப் போகின்றது. மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் பெரிய பெரிய ஆதாயத்தை அடைய போகிறீங்க. லாபத்தை பார்க்க போகிறீங்க. மிக பெரும் அளவிலான ஏற்றம் உங்களுடைய குடும்பத்தில் உண்டாக போகின்றது. செல்வ செழிப்பான ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கப் போகின்றது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. நீங்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் வெளியில் ஏதாவது பணம் கொடுத்து வராமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்களுடைய கைக்கு நிச்சயம் வந்து சேரும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலும் விலகி உங்களால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ முடியும் அப்படின்றதையும் ஏற்கனவே நாம் பார்த்துருந்தோம். அதற்கு ஏற்றார் போல தான் கிரக நிலைகளும் இருக்கின்றது. மற்ற ராசிக்காரர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உயர்வு இருக்க போகின்றது. என்ன ராசிடா இவன் இப்படி உயர்ந்துட்டே போகிறான், இவனுக்கு மட்டும் இப்படி யோகமோ அதிர்ஷ்டமோ அடுத்தடுத்து அடிச்சுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் பார்த்து கேட்கக்கூடிய பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உயர்வு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்க போகின்றது.
சனி பகவான் குரு பகவான் ஏற்றத்தை கொடுக்க போகின்றனர். ராகு கேது பகவான்கள் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது அக்டோபர் 15க்கு பிறகு டிசம்பர் 30க்குள்ளார இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கடைசி அந்தந்த மாதத்தின் அக்டோபர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, நவம்பர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, டிசம்பர் மாதத்தில் அந்த 30ஆம் தேதிக்குள்ளார வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிக பெரும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் மிக பெரும் அளவிலான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தேவையான அளவிற்கு அனைத்து செல்வ வளங்களையும் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இதிலெல்லாம் தலையிடவே இடாதீங்க. இந்த பக்கம் போயிடாதீங்க. அதோடு நீங்கள் அதில் பாதாளத்தில் போய் விழுந்துடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பங்கு சந்தை. பங்கு சந்தையில் அதிக முதலீடை செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு காலகட்டத்திலையும் பங்கு சந்தையில் அதிக முதலீடு அப்படின்றது மிக பெரும் அளவில் உங்களுக்கு நஷ்டத்தை தர வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் அகலக்கால் வைத்து பெரிய அளவு முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, பண ரீதியாக எல்லாமே சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 அக்டோபர் 15க்கு பிறகு 2024 டிசம்பர் 30க்குள்ளார தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.